திருப்புகள்ல ஒரு வரி வரும், கைலை பதியணைய செந்திற்பதியோனே அப்படின்னு வரும். கைலாயத்துக்கு இணையாகிய திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனேன்னு அர்த்தம். கைலை பதியணைய செந்திற்பதியோன், அப்பா செந்தில் வாழ்வேன். அப்போ ஏன் செந்திற்பதியில் இருக்கக்கூடிய முருகனுக்கு அவ்வளவு மகத்துவம்னா, கைலை பதியணைய செந்திற்பதியோனே, கைலாயத்துக்கு இணையான திருச்செந்தூர் பதியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானே அர்த்தம். அதுக்கு திருச்சீர் அலைவாயின் பேரு. ஆயிரக்கணக்கான வருடங்களாக அந்த கடலை ஒட்டி அந்த இடத்துல திருச்செந்தூர் முருகன் குடிக்கொண்டிருக்கிறான். எப்பயும் ஒரு டாலஸ்ட் மலை மேல இருந்தா அங்க வைப்ரேஷன் ஜாஸ்தி. டவர் ரஜினி ஊட்டாண்டு இருக்குதா, அப்போ உங்க போன்லாம் நல்லா வேலை செய்யும். ஒரு டிபெட் ஏன் பிடிச்சான் சைனாக்காரன், 17,000 வரும் அங்க இருந்து அவன் உலகத்தையே எஸ்பியனேஜ் பண்ண முடியும். நீ டவர் குச்சி வச்சு எவ்வளவு அடி போயிடுவேன். அவன் 17,000 வண்டி ரெடிமேட் மலை மேல வச்சுட்டான். அதெல்லாம் மாதிரி கடல் அலைகளுடைய வைப்ரேஷன்ல வரக்கூடிய அந்த ஓம்காரத்தினால சார்ஜ் ஆகும். மலைகள் மேல டிஸ்டர்பன்ஸ் கம்மியா இருக்குங்கிறதுனால சார்ஜ் ஆகும். குகைகள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயும் நல்ல வைப்ரேஷன் இருக்கும். ஏன்னா ஒரு காற்று புகாத இடம் குகைன்றது. அதுல ஒரு தீபத்தை ஏற்றி வச்சா அணையாம இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம பெரியவங்களுக்கு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது. அதனால கடற்கரை ஓரமாக அவர்கள் இந்த திருச்செந்தூர் பதியை கட்டினார்கள். அதுல வைப்ரேஷன் ஜாஸ்தி ஒண்ணு. ரெண்டாவது, அது ஒரு வித்தியாசமான மலை. அந்த மலைக்குள்ளதான் அந்த சாமியே இருக்கிறாரு. அதனால அவருக்கு பின்னாடி 5 லிங்கம் இருக்கிறது. காரணம் என்னன்னா, எப்படி ராமர் ராவணனை வதம் பண்ணிட்டு வந்த உடனே பிரம்மாத்தி தோஷம் வந்துச்சு ராமருக்கு. நீ நான் கொலை பண்ணிட்டேன் என்ன காரணம்னு சொல்லலாம், ஆனா கொலை தான். அந்த மாதிரி ராவணன் வேதங்களை படித்தவன், சாம வேதத்தை ஓதி சங்கரனை மயக்கியவன். ஆனாலும் ராவண பிரம்மம், அவனை அழிச்ச பாவம் வந்துச்சு ராமருக்கு. அதனால அவரு ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணி தனக்கு கழுவாய் தேடிக்கொள்ள வேண்டும், பிராயச்சித்தம் தேடிக்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக ராமேஸ்வரத்தில் ஆஞ்சநேயர் அம்சார் போய் எடுத்துருவான். காசிக்கு போய் ஆஞ்சநேயர் கொண்டு வர்ற நேரத்துக்குள்ள நல்ல முகூர்த்தம் போயிடக்கூடாதுன்னு சீதை தன்னுடைய கைகளாலே மணலை குவித்து ஒரு லிங்கம் செய்தாள். நீங்க ராமேஸ்வரம் கோயில்ல போனீங்கன்னா குட்டியா ஒரு லிங்கம் இருக்கும், அது சீதை பிடிச்சது. அதுக்கு ரைட் சைட்ல, நீங்க இப்படி பாக்குற போது உங்களுக்கு ரைட் சைட்ல, கோயிலுக்கு லெப்ட் சைட்ல அங்க ஒரு லிங்கம் இருக்கும், அதான் ஆஞ்சநேயர் கொண்டாந்தது. சோ அங்க 2 இருக்கு, காசி விஸ்வநாத லிங்கம், அதுக்கு இந்த பக்கம் அந்த கிணறு இருக்கு இல்லையா, அங்க விசாலாட்சி, இங்க சிவலிங்க ராமலிங்கேஸ்வரர்ங்கிற பேரோட மூலஸ்தானத்தில் இருக்கிறார். அந்த மாதிரி சூரபத்மனை வதைத்த பாவத்திற்கு, ஏன்னா அவனும் பெரிய அளவுக்கு தவம் செஞ்சவன், அதுக்காக சுப்பிரமணிய சாமி லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணாரு. அந்த லிங்கங்கள் தான் பஞ்சலிங்கங்கள் முருகனுக்கு பின்பக்கம் இருக்கு. அதனால கைலை பதியணைய செந்திற் பதியோனே என்றால் கைலாயத்துக்கு இணையான திருச்செந்தூர் பதியில் முருகன் இருக்கிறான். அவர் கையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி நின்றுட்டு இருக்காரா, இந்த கையில தாமரை பூ இருக்கும், இந்த இடத்துல ஜப மாலை இருக்கும், இங்க அவருடைய வேல் இருக்கும், இடுப்புல இப்படி கை வச்சுன்னு இருப்பாரு. இதுதான் திருச்செந்தூர் முருகன். இடுப்புல கை, கையில தாமரை மலர், இந்த பக்கம் ஜப மாலை, இந்த இடத்துல வேல் வச்சுன்னு இருப்பாரு. ஒரு ஆபீஸ்ல நீங்க பார்க்க போறீங்க, அவன் ரொம்ப இரிட்டேட்டட் மூட்ல இருக்கிற நேரத்தில் போனா உன் வேலை ஆகாது, போயிட்டு அப்புறம் வாங்கன்னுவான். அவன் காலையில பூஜை கீஜை பண்ணி நல்லா காம் அண்ட் கம்போஸ்ட் ஆகிற நேரத்தில் நீ போனேன்னு வச்சுக்கோங்க, அவரு ரொம்ப காம் மூட்ல இருப்பாரு. ஏன்னா அப்பதான் கும்பிட்டு இருப்பாரு. அவரு பூஜை எல்லாம் பண்ணிட்டு மடி வேஷ்டியில மடி சஞ்சிகையில வந்திருப்பார் ஆபீசர். அவன் அந்த காம் மைண்ட்ல இருக்கிற போது நீங்க அவர்கிட்ட போய் ஒரு வேலை கேட்டீங்கன்னா அது நடந்துரும். அதுக்காக முருகர் பூஜை பண்ற கோலம் அது. முருகர் தானே சிவபெருமான பூஜை பண்றாரு, அதனால்தான் கையில தாமரை மலரோட நின்றுகிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் நீங்க போய் வரம் கேட்கிற போது உங்களுக்கு அவர் காமன் கம்போஸ்ட் ஆகிறார், இரிட்டேட்டடா இல்ல, அதனால உங்களுக்கு வரம் தர வல்ல பரநல்லவோங்கிற நிலையில அவர் இருக்கிறார். அதனால அந்த 5 லிங்கங்கள் என்பவை முருகப்பெருமான் பூஜிக்கிற லிங்கங்கள். அதனால்தான் அந்த கோகுக்குள்ள போயிட்டு, இப்போ நீங்க வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு போறீங்க காஷ்மீர்ல, அங்க வைஷ்ணவி தேவி பூஜை பண்ண 3 பிண்டங்கள் தான் இருக்கு. உங்க ஊர்ல 3 செங்கல் வச்சு லட்சுமி சரஸ்வதி அப்படி கும்பிடுறீங்களே, அது மாதிரி 3 பிண்டங்கள் தான் இருக்கும் அங்க.
வேற ஒன்றும் கோயில் குளம்லாம் கிடையாது வைஷ்ணவி தேவியில. ஏன்னா அந்த வைஷ்ணவி தேவிங்கிற ஒரு தவம் செய்த பெண்மணி அந்த 3 கல்லுங்களை வச்சுக்கிட்டு அதே முத்தேவிகளாக பூஜை பண்ணான். அதே மாதிரி முருகப்பெருமான் 5 லிங்கங்களை வைத்துக்கொண்டு தன்னுடைய பாவங்கள் போவதற்காக சூரபத்மனி வைத்ததுக்காக அவர் அங்க பூஜை பண்ணார். அதான் அந்த இடத்தினுடைய மகிமை. ஒன்று கடல் அலைகள், இரண்டாவது முருகன் அங்கே பூஜை செய்கிற கோலத்தில் இருக்கிறான். அவன் பஞ்சலிங்க பூஜை செய்தான். அந்த லிங்கங்கள் குகைக்குள் இருந்தன. அந்த குகையில் இருக்கிற லிங்கங்களை அவர் பூஜை பண்ணி தனக்கு பரிகாரம் தேடிக்கொண்டார். அந்த லிங்கங்கள் எவ்வளவு வருஷமா இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. பூண்டி மகான் இருந்தாரு. பூண்டி மகான் சொன்னார் ஒரு நாள், நான் படியழகம் வந்தேன்பா, கோணி பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் கடையை கட்டிட்டு கைலாசத்துக்கு போறேன்பா அப்படின்னாரு. ஒரு ஆள் திருச்செந்தூர் போறான். திடீர்னு பார்த்தா அங்க பூண்டி சாமி அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. அவர் தரிசனம் கிடைச்சா ஒரு 5 நிமிஷத்துக்கு கடையில போய் பார்க்கறான், பூண்டி மகான் மரணம்னு இருக்குது. அப்ப பூண்டி மகான் இங்க பூண்டியில உடம்பு விடுறாரு, திருச்செந்தூர்ல தரிசனம் கொடுக்கிறாரு. ஏன்னா அந்த 5 லிங்கத்துல ஒரு லிங்கமே பூண்டி மகான் தான். கைலை பதி அணையன்றது கனெக்ஷன் சொல்றேன் நான். அவருடைய ஆத்மா அந்த இடத்துல இருக்கு. 5ல் 1 அவரு, மீதி 4 பேர் அதே மாதிரி 4 மகான்கள். சிவபிரபாகர சித்தயோகின்னு நான் ஒருத்தர் பத்தி சொல்லுவேன் கேரளால, அவருடைய ஆத்மா ஒரு லிங்கத்தில் இருக்கு. அந்த மாதிரி 5 மகான்களுடைய லிங்கங்கள் அங்க இருக்கு. வடமலை பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார் திருநெல்வேலியில. அவரு மிகப்பெரிய முருக பக்தர். ஒரு நாள் கட்டபொம்மனுடைய அப்பாக்காரன் ஒருத்தன் தான், அவன் பேரும் கட்டபொம்மன் தான். அவங்கெல்லாம் இந்த ஜெகம்மாவை கும்பிடுறவங்க, இந்த ஜெகம் அந்த குடுகுடுப்பெல்லாம் காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் ஃபேமிலியில் வந்தவங்க. ஜெகம்மானவங்கள அந்த மாதிரி தான். கட்டபொம்மன் கூட அப்படிதான். அவங்க அப்பா திருச்செந்தூர் முருகனை மெரமனை கூட்டுன்னு போற போது வடமலை பிள்ளைக்கு ஒரு மண்டபம் இருந்தது, அதுல வச்சு பூஜை பண்ணுவாங்க. அவன் என்ன ஒரு மிராஸ்தார் டைப், அவனுக்காக நான் பெரிய ஜமீன்தாரி ஏன் இப்படி பண்ணணும்னு அங்கே வைக்காம போனான். நான் அதுக்கவே இல்லை தேரு. அப்புறம் வேற வழி இல்லாமல் அங்கே கொண்டாந்து வச்சு பூஜை பண்ணாங்க. அந்த அளவுக்கு முருகனிடத்தில் நெருக்கமாக இருந்த வடமலை பிள்ளை இருந்தார். அவர் திருநெல்வேலியில் இருந்தார். ஒரு தடவை டச்சுக்காரங்க திருச்செந்தூர் கோயிலை கொள்ளடிச்சு அதில் இருக்கிற முருகனுடைய சிலையெல்லாம் கப்பலில் ஏற்றிக்கின்னு திடீர்னு போறானுங்க. அப்போ கடல் கொந்தளிச்சு அப்படியே புயல் எல்லாம் முழுகிற மாதிரி ஆயிப்போச்சு. அப்போ அவங்க பயந்துட்டாங்க, இந்த சிலையை எடுத்துன்னு வந்ததுனால தான் நமக்கு ஏதோ ஒம்பு போல இருக்கு, நம்ம தப்பிச்சா போறோம்னு சிலையை தூக்கி கடலில் போட்டு ஓடி போட்டானுங்க. அப்போ கடல் கொந்தளிப்பு நின்று போச்சு. முருகப்பெருமான் வடமலை பிள்ளையினுடைய கனவுல போனார். போயிட்டு நான் கடலுக்குள்ள கிடக்கிறேன், அந்த இடத்த அடையாளம் தெரியறதுக்கு ஒரு எலுமிச்சம்பாலை மாலை மிதந்துகிட்டு இருக்கும், ஆகாசத்துல 2 கருடன் பறக்கும், அதனால நீ தூத்துக்குடியிலிருந்து முத்து எடுக்கிறவங்களை கொண்டு போய் நான் முழுகி இருக்கிற இடத்துல இருந்து என்னை எடுத்து பிரதிஷ்டை பண்ணு கோயில்லன்னு சொன்னாராம். ஸோ டச்சுக்காரர்கள் கடல்ல போட்டதை வடமலை பிள்ளை தான் எடுத்து திருச்செந்தூர்ல பிரதிஷ்டை பண்ணாரு. அந்த நிகழ்ச்சி ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கும் சூரசம்மாரம் திருச்செந்தூர் கடல்ல ஆயிட்டு அந்த முருகனுக்கு பூஜை பண்ணுவாங்க திருக்கல்யாணத்துக்கு முதல் நாள். அப்போ திருச்செந்தூர்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த திரிசுதந்திரர்கள் சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் நின்றுகிட்டு அந்த சிலைகிட்ட பாடுவாங்க. அவங்க தேவரீர் இன்று இங்கு நீவீர் எழுந்து எழுதுகிறது எமக்கு நல்ல காலம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. திருப்பியும் வந்திருக்கே முருகா, எங்களுக்கெல்லாம் இனிமேல் நல்ல டைம் தான் அப்படின்னு அர்த்தம். இருக்கு அந்த பழக்கம் இவ்வளவு 100 வருஷங்களாக இன்னும் அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. திருச்செந்தூர் முருகன் எல்லாருக்கும் படியளந்திருக்கிறான். அங்க தீராத வயிற்று வலியினால ஒருத்தர் கஷ்டப்பட்டார். அவர் பேர் பகலி கூத்தர். அவர் முருகன்கிட்ட போன உடனே அவருக்கு வயிற்று வலி நல்லாயிடுச்சு. அப்போ ஒரு பாட்டு பாடினார் அவர், பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து வீடும் பேரும் அளிக்கும் பிள்ளை பெருமான் என்னும் பேராளா அப்படின்னார். யாரெல்லாம் உன்னை நம்புறாங்களோ அடியவர்கள், அவங்களுக்கு பிறப்பில்லாம செய்யற, மோட்சத்தை கொடுக்கிற, எல்லா வகையான சௌபாகியங்களையும் தருகிறாய், வீடும் பேரும் அளிக்கும் பிள்ளை பெருமான், குட்டி பாப்பா நீ, பிள்ளை பெருமான் என்னும் பேராளா, பெரிய அருளாளனேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் குமரகுருவர்னு ஒரு ஊமை குழந்தை இருந்துச்சு, ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்து பேசாம இருந்தது. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கூட்டு போனாங்க.
அப்போ திடீர்னு ஊமையா இருந்த குழந்தை பேச ஆரம்பிச்சுட்டு, அவர் தான் கந்தர் கலிவெண்பா என்ற பாடலை பாடியவர். முருகனுடைய அருள் கிடைச்சிட்டு அப்படியே கவிஞராயிட்டு சின்ன குழந்தையா இருக்கிற போதே மதுரைக்கு வராரு. மதுரையில் அவர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பாடுறார். அப்போ மீனாட்சி அம்மையே ஒரு குட்டி குழந்தையா பச்சைப்பாவடியோடு அவர் மடியில் உட்காந்துன்னு தன் கழுத்தில் இருக்கக்கூடிய முத்துமாலையை குமரகுருபருக்கு சாத்தினாள். அதுக்கப்புறம் அவர் காசிக்கு போனார். சிங்கத்து மேலே சபைக்குள்ளே போய் அவுரங்கஜீப்புடைய வம்சத்தில் இருந்த ஒருத்தனை இம்ப்ரெஸ் பண்ணி அவருக்கு ஒரு இடம் கொடுத்தான் அந்த துலுக்க அரசன். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நகரத்தார்கள்லாம் வச்சிட்டு இருக்கிறாங்க காசியில். நகரத்தார் மடம்னு பேர். ஸோ அங்கே அந்த மடம் குமரகுருபரருக்காக கொடுத்த நிலத்தில் கட்டப்பட்டது. அது இன்னைக்கு வரைக்கும் காசியில் இருக்கு. முகல் பீரியட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அங்கே இருக்கு. இப்படி எவ்வளோ பேர் திருச்செந்தூருக்கு போனாங்க. எல்லாருடைய ப்ராப்ளமும் சால்வ் ஆச்சு. அருணகிரிநாதர் திருச்செந்தூருக்கு போறாரு. போயிட்டு முருகா நான் உன்னை மயில் மேலே டான்ஸ் ஆடுற மாதிரி பார்க்கணும்னாரு. அப்போ தேரில் தான் இருந்தது. அந்த தேர்லேயே முருகன் நடனம் ஆடி காட்டினான் அருணகிரி பெருமானுக்கு. இப்படி எவ்வளோ பேருக்கு எத்தனையோ விதமான அனுபவங்களை திருச்செந்தூர் முருகன் அன்றும் கொடுத்தான், இன்றும் கொடுத்தான். படிக்காசு புலவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்னா, சீதக்காதி செத்து விட்டான். அவங்ககிட்ட ஐயோ நீ போயிட்டியா என்னொன்னு, செத்து போன சீதக்காதியோட கை இப்படி காசோட மேலே வந்துச்சான். அந்த காலத்தில் சீதக்காதி இருந்த வரைக்கும் பாட்டு பாடினா ஒரு படி கோல்டு காயினை அவங்களுக்கு கொடுப்பானா. ஸோ செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்னு அர்த்தம். அவரு முருகனை பார்த்துட்டு வள்ளி தேவியானோட சந்தனா பிய வள்ளி தேவியானி சண்முகர் வடிவம் இருக்கு. ஸோ அங்கே போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, முன்னர் நினது அன்னை கண்ணில் மையிட்டு கொஞ்சிய சிறுபாலன் நீ அல்லவோ. முதல்ல பால் ஊட்டி உங்க அம்மா கண்ணில் மையெல்லாம் போட்டு உன்னை கொஞ்சின குழந்தைன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு தான் கல்யாணம் ஆயிப்போச்சுல. உனக்கு பக்கத்தில் வள்ளி தேவியான 2 பேர் இருக்கிறாங்கல்ல. ஒருத்தி அண்ணன் மாதிரி இருக்கா, ஒருத்தி மயில் மாதிரி இருக்கால்ல. உனக்கு மீசை வந்துடுச்சுல. நீ ஏன் சின்ன பையனை நினைச்சிட்டு இருக்க? எனக்கு சீக்கிரம் நல்லது பண்ணு. முன்னர் எனது அன்னை அமுதூட்டி பாலூட்டிய சிறுபிள்ளை நீ அல்லவே, அன்னமும் மஞ்சையும் போலே இரு பெண் பிள்ளை கொண்ட சிறுபிள்ளை நீ அல்லவோ அப்படிங்கிறார். 2 பேரை கட்டின்னு இருக்க, நீ சின்ன குழந்தை கிடையாது, எனக்கு சீக்கிரம் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இப்படி பல பேருடைய வாழ்க்கையில் பல்விதமான அனுபவங்களை திருச்செந்தூர் முருகன் கொடுத்திருக்கிறார். அங்க ஆழிக்கிணறுன்னு ஒன்று இருக்கு, நாளிக்கிணறுன்னு ஒன்று இருக்கு. ஆழின்னா கடல், நாளின்னா ஒரு கிணறு மாதிரி வெட்டி இருப்பாங்க. அங்க 3 மகான்களுடைய சமாதிகள் இருக்கு. ஸோ நார்மலாக ஆழிக்கிணத்துல குளிச்சு நாளிக்கிணத்துல குளிச்சுட்டு நேராக போன உடனே அங்கே சண்முகர் இருப்பார். அதுக்கப்புறம் இப்படி போனீங்கன்னா அங்கே அம்மன் துர்கை இருப்பாங்க, பிள்ளையார் இருப்பாங்க, அவருடைய மெய்காப்பாளர்கள் இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே நேரடியாக பார்த்தா முருகன் இருப்பார். அவருக்கு பின்னால் ஒரு குகை இருக்கு. மணியாண்டி மண்டபத்தை தாண்டி அங்கே போனால் 5 லிங்கம் இருக்கும். இதெல்லாம் சுற்றிக்கிட்டு நீங்கள் முதல் பிரகாரம் வர்றபோது இந்த கார்னரில் தட்சிணாமூர்த்தி இருக்கும். இந்த மாதிரி பிரகார தேவதைகள்லாம் இருக்கும். 2வது பிரகாரம் வருகிற போது அங்கே பெருமாள் சயன கோலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு விக்கிரகம் இருக்கு. அங்கே கல்யாண கோலத்திலையும் இருப்பாங்க. மீனாட்சி கல்யாணத்துக்கு பெருமாள் வந்த மாதிரி காட்சி இருக்கும். அந்த கோயிலில் 2வது பிரகாரம் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு கொடிமரம் இருக்கு. அதுதான் ரொம்ப பவர்ஃபுல். 2வது எப்பயும் ஒரு கோயிலுடைய பவரை விக்கிரகத்தில் வைக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் திருடின்னு போயிடுவாங்க இந்த மந்திரவாதிங்கெல்லாம். அதனால இங்கே இருக்கிற பல்போட சுவிட்ச் வேற எங்கேயோ இருக்கு. அது மாதிரி அந்த சாமி கிட்ட இருக்கிற அந்த எனர்ஜியோட கண்ட்ரோல் வேற எங்கேயாவது வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி திருச்செந்தூர் முருகனுடைய எனர்ஜியை யாரும் திருடின்னு போகக்கூடாதுங்கிறதுனால 2வது கொடிமரத்துக்கிட்ட வச்சிருக்காங்க. அந்த 2வது கொடிமரத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் அளவு இடம் இருக்கும். அதில் நீங்கள் இப்படி போய் காதை வச்சிங்கன்னா கடல் அலைகளிலிருந்து சத்தம் ஓம் ஓம் ஓம்னு வந்துக்கிட்டே இருக்கும். தட் இஸ் த வைப்ரேஷன். அந்த டோட்டல் வைப்ரேஷன் அங்கே கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. திருச்செந்தூர் மிக பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸு. யாருக்கெல்லாம் எதிரிகள் அந்த மாதிரி தொல்லை இருக்கோ, இல்லை யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னு மனசில் ஒரு பயம் இருந்தாலோ அந்த கோயிலுக்கு போனால் நல்லாகும். இன்றைக்கும் நீங்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. ஒன்று சுப்பிரமணிய புஜங்கம், அது பாடலாம். இன்னைக்கு கூட யாருக்கெல்லாம் எதிரிகள் தொல்லை இருக்கோ, கண்ணீர், அதெல்லாம் அவங்க பாடலாம்.
அதே மாதிரி சத்ரு சம்ஹார வேற்பதிகம்னு ஒன்று இருக்கு. சத்ரு சம்ஹார வேற்பதிகம் என்ன சொல்லுன்னா, என்னை எதிர்க்கிறவர்களை எல்லாரையும் குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலே அப்படின்னு பாட்டு முடிஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னொன்று பகை கடிதல் இருக்கு. அது பாம்பன் சுவாமிகள் எழுதியது. அதையும் பாடலாம் எதிரிகள் தொல்லையிலேருந்து வெளியே வர்றதுக்காக. ஸோ இந்த மந்திரவாதி தந்திரவாதிகிட்டலாம் போய் தண்ட செலவு பண்ணாதீங்க. உங்களுக்கு அப்படி ஒரு மனசில் அதைரியமோ பயமோ இருந்தால் நீங்கள் திருச்செந்தூருக்கு போயிட்டு சாமி கும்பிட்டா போகிறோம். நான் திருச்செந்தூருக்கு அந்த காலத்துலலாம் சஷ்டிக்கு போவேன். நான் கன்சாம் பிள்ளை அலங்கார் சண்முக சிகாமணி எல்லாம் போயிட்டு அங்கே தான் இருப்போம் 6 நாளும் சஷ்டிக்கு. அப்போல்லாம் மலைப்பன் தேரில் தான் சம்ரட்சணா இயங்கி வந்தது. ஸோ 6 நாளும் விரதம் இருப்போம், ரொம்ப சீரியஸாகவே இருப்போம். அது மாதிரி இருக்கிற போது எனக்கே திருச்செந்தூரில் எவ்வளோ விதமான அனுபவங்கள் கிடைச்சின. நான் ரொம்ப சாதாரணமாக இருந்து ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிட்டுனா நிறைய பேர் என் மேலே கண்ணு வச்சுட்டாங்க. அப்போ ராஜ திருஷ்டின்னு பேர். நீ சும்மா இருந்தாலும் மற்றவங்க மேலே திருஷ்டி வைப்பாங்க. இப்போ நீ சாப்பிட்டுங்கிற போது யாரோ ஒருத்தன் பார்த்தா உனக்கு 3 நாள் வயிற்று வலி வருதா? ஏன்னா அவன் கண்ணில் இருக்கிற அந்த ரேஸ் நெகட்டிவ் ரேஸ். சில பேர் கண்ணில் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரேஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆள் உன்னை பற்றி பார்த்து ஏதாவது பண்ணாவே உனக்கு ஏதாவது வந்துடும். ஒன்றும் சாக மாட்டேன், ஆனால் உன்னுடைய ஒளி கொன்றிவிடும். ஒரு தேஜஸ் இருக்கு நம்ம உடம்புல, அது கொஞ்சம் கம்மியாகும். இந்த மாதிரி நாட்கள்லாம் பார்த்தாங்கன்னா இதெல்லாம் விஞ்ஞானம். உனக்கு உடம்பு சரியில்லை, ஸ்கேன் எடுக்கிற, எக்ஸ்ரே எடுக்கிற, அல்ட்ரா ரெட் இன்ஃப்ரா வயலட் ரேடியேஷன் எல்லாம் கொடுக்குற மூட்டு வலிக்கு, அதுக்கப்புறம் லேப்ராஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் பண்ணி பைல்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணிடுற, கண் ஆப்ரேஷன் எல்லாம் இன்னைக்கு லேப்ராஸ்கோப்பில் வந்துச்சு. ஸோ ஒளி கற்றைகளில் பவர் இருக்கு. அந்த மாதிரி எங்களை மாதிரி நல்லதுன்னு நினைக்கிற மகான்கள்லாம் உங்களை பார்த்தா உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த மாதிரி புண்ணியாத்மாங்க பார்த்தாக்கா உங்களுக்கு கெட்டது நடக்கும். ஏன்னா ஏதாவது வியாதி வரும், அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ நான் அங்கே படுத்துக்கிட்டு இருக்கிற போது என்னை ஏதோ கடிச்சிச்சு. கின்ல சாதாரணமாக என் மூஞ்சி அப்படியே வீங்கி போச்சு. ஒரு 20-25 நாளைக்கு என் மூஞ்சி சைனாக்கார மூஞ்சி மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த சாமியார் ஒருத்தர் இருந்தார். அவர் என்கிட்ட சொன்னார், உனக்கு ராஜ திருஷ்டிப்பா தம்பி, அது இப்படி தான் போகும். அந்த மூஞ்சி வீங்கி போய் லேசாக ஒரு 20-25 நாளைக்கு வடியணும், அது அப்போதான் அந்த திருஷ்டி போகும் அப்படின்னார். அவர் என்னை தேடி வந்தார். அவர் பேர் ராமதாஸ் சித்தர். திண்டுக்கல்ல H2 ராணி மங்கம்மாள் கார்னில் இருந்தார். அவர் பெரிய மகான், இறந்துட்டார். அந்த ராமதாஸ் சித்தர் என்னை தேடி வந்தார். எனக்கு அவருக்கு தெரியாது. அவரே நான் தங்கியிருந்த இடத்துக்கு முருகன் உனக்கு மாலை போட சொல்கிறான் அப்படின்னு சொன்னார். எங்கள் சித்தர்கள் பாஷையில் மாலை போடுறதுன்னா ஒரு மந்திரத்தை கொடுக்கறது, ஒரு ஆசீர்வாதம். மாலை போடுறதுன்னா கௌரவிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ எனக்கு ஒரு மந்திரம் கொடுத்தாரு. அது எல்லா சித்தும் பண்ணுற மந்திரம். அண்ட் நான் அதெல்லாம் பண்ணுறதில்லை, எனக்கு தெரியும் என்ன, ஆனால் பண்ணுறதில்லை நான். ஏன்னா அதில் மாட்டிக்கினா இந்த அளவுக்கு ஞானி ஆக முடியாது. ஆனால் அவர் எனக்கு அந்த மந்திரத்தையும் கொடுத்தாரு, கத்தும் கொடுத்தாரு. நான் டெஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டேன் எல்லாத்தையும். அண்ட் அதில் என்ன வேணால் பண்ண முடியும். செத்தாரை எழுப்பலாம், அந்த மாதிரிலாம் பவர் இருக்காது. அஷ்டமா சித்திகள்னு சொல்கிறது அது. இப்போ அவர் உனக்கு நான் மாலை போட சொல்லி முருகன் சொல்லிட்டான்னு ஒரு பவர் கொடுத்தாரு. நான் அண்ணா நகரில் இருந்த காலத்தில் ஒரு ஐயப்பசாமி கோயில் கட்டினேன். ஒரு நாள் அந்த ஐயப்பசாமி கோயில் இருக்கிற ஒரு சங்கு கீழே கொஞ்சம் விழுந்திருந்தது. அது தெரியல, என்னுடைய காலில் குத்திடுச்சு. நான் கவனிக்கலை. அது அப்படியே காலுக்குள்ளே இன்டர்செப்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி கான் மாதிரி ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ளேயே கான் மாதிரி ஆயிடுச்சு. அண்டு நான் கொஞ்சம் நொண்டி தான் நடப்பேன். அந்த அந்த ஒவ்வொரு நாளும் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது கோயிலை சுற்றிட்டு அப்படியே அண்ணா நகரில் போய் 7V 7J பஸ் ஏறி போவேன். அப்போ எனக்கு எல்லாம் போயிடுச்சு வாழ்க்கையில், கஷ்டப்பட்ட காலம். பூமணி அடிகளார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் திருச்செந்தூரில் அப்பூதி அடிகளார் தண்ணீர் பந்தல்னு வச்சு எல்லாருக்கும் தண்ணீர் கொடுப்பாரு. காவடி எடுத்து அரிசியெல்லாம் வச்சு அதில் கஞ்சி காய்ச்சி சாப்பாடு பண்ணி ஏழைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவர் ஒரு கொஞ்சமாக சாப்பிடுவார். அந்த மாதிரி ஒரு காலத்தில் பஞ்சாயத்து போர்டு தலைவர் இருந்தார். முருகனால் ஆட்கொள்ளப்பட்டு இல்லை இறைவன் பால் நாட்டம் எல்லாத்தையும் விட்டு அவர் இந்த அன்னக்காவடி எடுத்து தண்ணி பந்தல் வச்சுன்னு சிவனடியார் மாதிரி தொண்டு செஞ்சிருந்தார். டெய்லி அவர் லெக்சர் கொடுப்பார்.
இந்த கன்னியாகுமரி, நாகர்கோவில், தக்கலை இந்த மாதிரி இடங்கள்லாம். அப்போ எதிரில் உட்காந்துட்டு அவருடைய லெக்சரை கேட்டுன்னு இருந்த இவர் நாடார், அந்த அம்மா வந்து போத்தி. இவர் லெக்சரால் இம்ப்ரெஸ் ஆகிட்டு நாமளும் நாயன்மார்கள் மாதிரி எந்த உடல் உறவும் இல்லாமல் கணவன் மணியாக இருக்கணும்னு இவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிச்சு. இவரும் ஏதோ ஒரு பிறவி தொடர்பினால ஒத்துக்கிட்டாரு. அவர் எப்போ மெட்ராஸ் வந்தாலும் யார் வீட்லையும் தங்க மாட்டார். கபாலீஸ்வரர் கோயில் குளத்துல தான் படுத்துக்குவார். எப்பயாவது எங்கள் வீட்டுக்கு வந்தால் சாப்பிடுவார் ஒரு வாய், அவ்வளோதான். யாருக்கிட்டையும் கையெல்லாம் நீட்ட மாட்டார். காவடி எடுத்து பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவார். அந்த மாதிரி அவருடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அந்த அம்மா பேர் லலிதா பூமணி அடிகளார். அவங்க லேடிஸ் இல்லையா, அதனால எங்கள் வீட்டில் வந்து தங்குவாங்க. ஸோ நான் சொல்கிற குறிப்பிட்ட அன்னைக்கு அந்த அம்மா நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கேன்னு நினச்சி முன்னால் போயிட்டாங்க. நான் என் கோயிலை சுற்றிக்கிட்டு காலை நோண்டிக்கிட்டு ஒத்த காலில் வேகமாக போகிறேன். அவங்க கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் முன்னால் போயிட்டீங்க நான் நினச்சேனேன்னாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்ன. ஏன்னா ஒரு கால் தான் எனக்கு அப்போ. நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின், ஐ மேக் த வேர்ட் பன். ஒரு கால்ங்கிறது இன்னொன்று ஒரு கால் ஒரு நேரம் நினைக்கிறது. நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும். பார்த்தீங்களா, உங்களை ஸ்பீடாக வந்து பிடிச்சிட்டேன்னு அதுக்கு அர்த்தம். இன்னொரு தடவை சஷ்டிக்கு நான் திருச்செந்தூர் போயிட்டு, அப்போல்லாம் வந்து சட்டை போட மாட்டேன், செருப்பு போட மாட்டேன், தாடி வச்சுன்னு இருப்பேன். ஸோ 2வது கொடிமரம் இருக்கு இல்லையா, அங்கே தான் உட்காந்து நான் தியானம் பண்ணுவேன். அந்த 2வது கொடிமரம் இங்கே இருக்குன்னா, இந்த செவுத்தில் ஒரு ரிஷபாரூடராக வந்து சிவன் எருது மேலே பார்வதியோட உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு போர்ட்ரைட். இந்த திருச்சி ஏதோ கலைக்கூடம் அவங்க பெயிண்ட் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படம். இடப வாகனனாக சிவபெருமான் இருக்கிற ஒரு படம் இருக்கு. அப்போ அந்த அம்மா என்னை அங்கே பார்த்துட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரியுமே, வந்து நான் ரொம்ப ஏதோ பரிதாபமான கோலத்தில் உட்காந்துருக்கேன்னா பச்சைக்கார மாதிரி இருப்பேன். அப்போ அவங்க என்னை பார்த்துட்டு என் மேலே உள்ள ஒரு அனுதாபத்தினால நான் ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன், கடவுள் என்னை கொடுமைப்படுத்துறாங்கிற மாதிரியான ஒரு பாவனை அவங்களது. கோவமா, இதுக்கெல்லாம் என்ன விட அப்படின்னாங்க. நான் சிரிச்சுக்கிட்டு, விடையவன் அப்படின்னா, விடையவன்னா எருது மேல உட்காந்துக்கிற சிவன் அர்த்தம். நான் கடவுளோடு இல்லை கடவுள் என்னோடு விளையாடிய நாட்கள் பல இருக்கு. ஒவ்வொரு நேரம் கொஞ்சம் கூட எதை பத்தியுமே கண்டுக்காத கடவுளோடையே கொடுத்துனா நடத்தியிருக்கேன் நான். அதனால தான் இன்னைக்கு என்ன முருகன் நல்லா வச்சிருக்காரு. ஓகே.